ஸோ க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் தான் மிக முக்கியமான காரணம் இன்னைக்கு நீங்கள் கேட்ட நியூஸுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 3 ரூபாய் ஏற்றிருக்காங்க. இன்னும் எதிர்பாருங்கள், அடுத்தடுத்த வாரங்கள் இல்லை அடுத்தடுத்த மாதங்களில் இன்னும் கூட ஏற்றலாம். இந்த வார் பிப்ரவரியில் லாஸ்ட்டில் ஆரம்பித்தாங்க, மார்ச்சில் முடிஞ்சிருக்கணும் அல்லது ஏப்ரல்லையாவது முடிஞ்சிருக்கணும். ஈரானுக்கும் யூஎஸுக்குமான பிரச்சனை எப்போது அதிகாரப்பூர்வமாக முடிவடைகிறதோ அப்போ தான் உங்களுக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸு இறங்க ஆரம்பிக்கும். மறுபடியும் அந்த பழைய ப்ரைஸான அந்த 100 ரூபாய்க்கு வருமாமா? 100 ரூபாய்க்குலாம் வரமாட்டாங்க. அவங்க ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ லாபம் கிடைக்குது இல்லைம்மா. ஒன்ஸ் ஏற்றிட்டாங்கன்னா பழைய லெவலுக்கு போனதாக இது வரைக்கும் சத்திரமே இல்லை. எல்பிஜி கேஸும் உங்களுக்கு பிரச்சனை ஆகாது. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காம இருக்காங்கம்மா, அடுத்து அது வரும். ஒரு இட்லியோட விலையை 50 ரூபா கூட போயிடலாம். இந்த சமயத்தில் பாவம் புதுசாக வேறு பொறுப்பேற்றிருக்காரு. அது கண்டிப்பாக அவருக்கு ஒரு கழுத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனை அது உருவாக்கும். இந்த இலவசங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் மேபி அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இன்கேஸ் அதை கொடுத்தாங்க அப்படின்னா, அங்கே ஏற்கனவே சொல்லிட்டாரு நிறைய கடன் இருக்கு, பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS, remote sensing and more. ரெட் நூல் அங்கே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் தர்மஸ்ரீ மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம்மா. மேம், எதை பற்றி பேசுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் கோல்டோட விலை அதிகமாயிடுச்சு. பிரதமர் மோடி அவர்கள் கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த நியூஸ்லேருந்தே இன்னும் அதிர்ச்சியிலேருந்து வெளியே வர்றதுக்குள்ள இன்னைக்கு காலையில் எல்லாரும் பெட்ரோல் பங்க் போனவங்களுக்கும் சரி, காலைல டிவி ஆன் பண்ணி நியூஸ் சேனலில் பார்க்குறவங்களுக்கும் சரி, ஒரு அதிர்ச்சியான விஷயம், பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறது ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட லிட்டருக்கு 3 ரூபாய் அப்படிங்கிறதே ஏறி இருக்குது. இதை எப்படி பார்க்குறது அப்படின்னு தெரியல. மேம், முதல் கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதை பற்றியுமே நம்ம பேசியிருந்துருக்கோம். இடையில சென்னை தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேர் நிறைய இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் குவிஞ்சு போய் அந்த பெட்ரோல் எல்லாம் 2-3 நாளைக்கு ஒரு மாதிரி அப்படி போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ சடனாக எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் பெட்ரோல் விலை ஏற்றுனதுக்கு என்ன காரணம் மேம்? இது பிப்ரவரி மாதமே எதிர்பார்த்தது. இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் க்ரூட் ஆயில் விலை அதிகமாயிட்டே வருது. ஈரானுடைய பிரச்சனை ஆரம்பிக்கும் போது, இதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா 90ஸ்லேயும் இதே மாதிரி தான். ஈராக்கில் பிரச்சனை நடந்தப்பையும் க்ரூட் ஆயிலுடைய இம்பேக்ட் இருந்தது. அப்போ இந்த அளவு சமூக ஊடகத்தலங்கள்லாம் இல்லாததுனால பெருசாக தெரியலை. ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டாலே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிடும். இவங்க அதுக்கான தருணத்தை எதிர்பார்த்து தான் காத்திருப்பாங்க. ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், OMCன்னு சொல்லுவோம். இவங்க எல்லாருமே எப்படா ஏற்றலாங்கிற மாதிரி தான் காத்துட்ருப்பாங்க. இதுவே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இறங்குச்சு. கொரோனா பீரியட் பார்த்தீங்கன்னா டாலர் ஒரு பீப்பாய் $10 கீழே வந்துச்சு. இப்போ எவ்வளோ திரும்ப போயிட்டுருக்கு? ஒரு பீப்பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாலர் க்ரூட் ஆயிலுடைய அளவு 100ஐயும் தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ 104 ரூபா. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நாளில் 104 ரூபா டாலர் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி 100 கிராஸ் பண்ணிட்டாலே ஒரு பேத்தட்டிக் கண்டிஷனுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ க்ரூட் ஆயிலுடைய கண்டிஷன் எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா 60 அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான லெவல், ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். 70 வரும்போதே கொஞ்சம் வர டேஞ்சர் ஜோன் கிட்ட வர ஆரம்பிக்கிறோம். 80 ரீச்சே ஆகிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 100 இன்னும் சுத்தம். இப்போ இன்னும் 100 கிராஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நமக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணும். ஸோ இதோடைய எதிரொலிப்பு பிப்ரவரி மாதம் தொடங்கின அந்த போரோட எதிரொலிப்பு தான் நமக்கு இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நமக்கு பிப்ரவரி மாதமும் மார்ச் மாதமும் கையிருப்பு இருந்தது. அதனால் அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கையிருப்பு குறையுதுங்கும் போது டெஃபினட்டாக என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த அளவு டாலர் விலை கொடுத்து தான் நீங்கள் வாங்கி ஆகணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா டாலரோட விலை எவ்வளோ வந்துச்சு தெரியுமா? இன்றைக்கி ஆல் டைம் ஹை டாலர் 96 ரூபா. ஸோ நம்ம வித்தின் எப்படி உங்களுக்கு கோல்டு 1 வருஷத்தில் ஏறிச்சோ அதே மாதிரி டாலரும் பார்த்தீங்கன்னா இந்த 1 வருஷத்தில் நம்ம நேற்றைய பதிவில் பார்த்தா 12 பார்த்தோம், இன்றைக்கி 13%. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு % ஏறுறது அப்படிங்கிறது நல்லதுக்கு இல்லை. ஸோ க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் தான் மிக முக்கியமான காரணம் இன்றைக்கி நீங்கள் கேட்ட நியூஸுக்கு. அவங்க எலெக்ஷன் காரணமாக எல்லாத்தையும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருந்தாங்க. இது கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான் இன்றைக்கு அது உங்களுக்கு எதிரொலிச்சிருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 3 ரூபாய் ஏற்றிருக்காங்க. இன்னும் எதிர்பாருங்கள், அடுத்தடுத்த வாரங்கள் இல்லை அடுத்தடுத்த மாதங்களில் இன்னும் கூட ஏற்றலாம். உங்களுக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறையாத வரைக்கும் அடுத்து கூட இன்னும் ஒரு 3 ரூபாயோ 5 ரூபாயோ ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
ஏன்னா ஒரு 12% ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் கொடுத்துருக்குறாங்க. இவங்க 12% ஏற்றலை. இப்போதைக்கு இருக்கிற ப்ரைஸ் வந்து 12% ஏற்றுங்க, அப்போ தான் எங்களுக்கு வந்து எங்களுடைய லாஸை வந்து நாங்கள் சமாளிக்க முடியும்னு சொல்லி அந்த ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா, ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா, லைக் ரிலையன்ஸ், பிபிசிஎல், ஐஓசி, ஹெச்பி, இவங்க எல்லாமே ஆப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ ப்ரைஸ் ஹைக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பெரிய லெவலில் பிரச்சனையை உண்டு பண்ணும். எங்கே உண்டு பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, க்ரூட் ஆயில் ஏறினா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே தெரியும், விலைவாசியில் தானே கொண்டு வந்து வைப்பாங்க. உங்களுக்கு அரிசி, பருப்பு, எஃப்எம்சிஜின்னு சொல்லுவோம், ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் எல்லாமே உங்களுக்கு விலை ஏற ஆரம்பிச்சிடும். அப்படி ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் விலை ஏறுதுன்னா இன்ஃப்ளேஷன் என்ன ஆகிடும்? அதிகமாகிடும். ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல ஆரம்பம் கிடையாது. ஒரு மாதிரி ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன். மக்கள்கிட்ட வந்து வாங்கும் சக்தி குறைஞ்சிரும் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது அப்படின்னா. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அது வந்து அடி வாங்க ஆரம்பிக்கும். இது ஒரு சைக்கிள் மாதிரி. இன்ஃப்ளேஷன் எங்கேயோ ஏறினா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்காது. நீங்கள் இன்றைக்கு அரிசி கொடுத்து வாங்குறீங்களே, இன்றைக்கு 70 ரூபா 80 ரூபா கொடுத்து வாங்குறது திடீர்னு 100 ரூபா ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க? உங்களால் ஒரு கிலோ வாங்கின இடத்துல 1/2 கிலோ தான் வாங்க முடியும். 1/2 கிலோ வாங்கினா பத்தாதுன்னா பணம் இல்லை. ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் எப்படி வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. இந்த வார் வந்து பிப்ரவரியில் லாஸ்ட்டில் ஆரம்பித்தாங்க, மார்ச்சில் முடிஞ்சிருக்கணும் அல்லது ஏப்ரல்லையாவது முடிஞ்சிருக்கணும். ஆனால் ஸ்டில் நோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்க வரைக்கும் ஒரு 14 அம்சம் சொல்லி ஈரான் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரம்ப் அவர்கள் வழக்கம் போல் நிராகரிச்சிட்டாரு. ட்ரம்ப் சொல்கிற விஷயங்களை அவங்க நிராகரிச்சிட்டாங்க. உலக நாடுகள் யாருமே என்ன பண்ணி வரல, பேசுறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஈரானுக்கும் யூஎஸுக்குமான பிரச்சனை எப்போது அதிகாரப்பூர்வமாக முடிவடைகிறதோ அப்போ தான் உங்களுக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸு இறங்க ஆரம்பிக்கும். ஆனால் இவங்க ஏற்றிட்டாங்கன்னா திருப்பி இறக்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஏற்றிருக்காங்க இல்லையா. இனி அப்படியே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இறங்கி வந்தாலும் பெரிய லெவலில் நீங்கள் இறக்கத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இன்னும் ஒரு ஏற்றத்தை வேணால் எதிர்பார்க்கலாம். இந்த நிலை நீடிச்சிச்சு அப்படின்னா இப்போ 104மா, இவங்களோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 119. அந்த இடத்துக்குலாம் வந்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக அடுத்தடுத்த வாரங்களில் ஈவன் உங்களுக்கு நம்மளுடைய பெட்ரோல் 10 ரூபா வரைக்கும் கூட விலை ஏறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு 120 ரூபாய் கிட்டத்தட்ட ஏறுது அப்படின்னா மறுபடியும் அது பழைய ப்ரைஸான அந்த 100 ரூபாய்க்கு வருமாமா? 100 ரூபாய்க்குலாம் வரமாட்டாங்க. அவங்க ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ லாபம் கிடைக்குது இல்லைம்மா, சரிங்களா. நாங்கள் ஜென்ரலாக நீங்கள் நடைமுறையில் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போனா கொரோனா பீரியடில் வந்து இறக்கிருக்கணுமே. கொரோனா பீரியடில் இறங்கவே இல்லை, 50 பைசா இறக்குவாங்க. ஏற்றுறது 5 ரூபானா இறக்குறது 50 பைசா. ஏன்னா அவங்க வந்து ஒரு இதை ஏற்றுறாங்கன்னா 4-5 வருஷத்துக்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. பெரும்பாலும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வேலை ஏற்றிட்டு இருக்க மாட்டாங்க. அது மக்களுக்கு வந்து நல்லதில்லை, அவங்க அரசுக்கும் நல்லதில்லை. ஸோ அதனால் இப்போ ஏற்றிட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு இதே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க தவிர, ஈவன் தோ உங்களுக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸு இறங்குனாலும் இவங்க ஒரு 120 வரைக்கும் பீப்பாக கொண்டு போயிட்டாங்கன்னா அதிகபட்சமாக 80 வந்தாலே பெரிய விஷயம். பழைய 60க்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் வந்து திருப்பி இறங்குனா 80க்கு வந்தாலும் நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சுமா, 60க்கெலாம் வராது. உலக லெவலில் டாலர் சொல்லிட்டு இருக்கேன் நான். டாலரில் பேசும்போது ஒரு 80க்கு வந்தாலே நமக்கு வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிடுவோம், மார்க்கெட்டும் ஸ்டெபிளைஸ் ஆகிடும், இந்தியன் பங்குச்சந்தைகள் அதே மாதிரி நமக்கும் ஓரளவு ஒரு பேனிக்லேயே வச்சுருக்காங்க. இன்ஃப்ளேஷனும் அதிகமாகிடுன்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5.5லேருந்து 6% வரைக்கும் வந்துடும் சிபிஐ டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து அவ்வளோ நல்லது இல்லை. நம்மளுடைய சேவிங்ஸு எல்லாமே உங்களுக்கு ஏன்னா அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கே நம்ம அதிகமாக பணம் கொடுக்கும்போது எங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, எங்கேருந்து சேமிக்கிறது, அதுக்கெல்லாம் நம்மகிட்ட பணமே பத்தாது. ஏன்னா காய்கறி, பருப்பு எல்லாமே, பால் எல்லாமே உங்களுக்கு விலை ஏறி போயிடும். ஏன்னா எல்லாமே டிரான்ஸ்போர்ட் வாயிலாக, அதுவும் ரோடு டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் நடக்குது. டீசலும் பெட்ரோலும் அத்தியாவசியமாக நமக்கு இந்தியாவை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். ஒவ்வொரு நாளுக்கு 3.5 ட்ரில்லியன் டாலர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் ஹைக் அப்படிங்கிறது ஒன்ஸ் ஏற்றிட்டாங்கன்னா வேணும்னா ஏற்றிட்டு ஒரு ரூபா 2 ரூபாய் இறக்குவாங்களே தவிர பழைய உங்களுக்கு லெவலில் வர்றது வந்து எப்படி தங்கம் வந்து பழைய லெவலுக்கு வராதோ க்ரூட் ஆயில் ப்ரைஸு அதே மாதிரி தான் பெட்ரோல் விலையும் ஒன்ஸ் ஏற்றிட்டாங்கன்னா பழைய லெவலுக்கு போனதாக இது வரைக்கும் சரித்திரமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 110 வரையும் போகுது அப்படின்னா அந்த போர் பதற்றம் அப்படிங்கிறது வந்து மொத்தமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே பழைய மாதிரி அந்த 100 ரூபாய் 101 ரூபாய்க்கு வராதாங்க? இவங்க ஏற்றிட்டாங்கல்ல 110 ரூபாய்க்கு போயிட்டாங்கன்னா நம்ம பழைய லெவல் 97க்கு வரதே கஷ்டம். நீங்கள் என்ன பாருங்கள், நம்ம பேசும்போது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அவங்க ஏற்றுறதுக்கான காரணத்தை ரெடியாக காத்துட்டே இருப்பாங்க. எப்படா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறும், நம்ம விலையை ஏற்றலாம் அப்படின்னு. சில சும்மா ஏற்றிட்டே இருக்க முடியாது.
அதுக்கு ரீசன் சொல்லணும். க்ரூட் ஆயில் இவ்வளோ தான் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால் இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டு கம்பெனிஸ், இந்த எம்என்சி கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ இதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸிங் எல்லாம் அவங்க தான். ஸோ அப்படி பண்ணும்போது ஒன்ஸ் ஏற்றிட்டாங்க அப்படின்னா ஜென்ரலாக இறக்குறாங்கம்மா, ஒரு அதை சொன்னேன் 5 ரூபா வரைக்கும் ஏற்றிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன பண்ணுவாங்க, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இறங்குதுன்னா அதே 5 ரூபா இறக்குறதாக சரித்திரமே இல்லை. வேணும்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 50 பைசா இறக்கிருக்காங்க. மேம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு முன் அறிவிப்பு கூட எதுவுமே இல்லாமல் சடனாக இப்படி ஏற்றுனதுக்கு என்ன மேம் காரணமாக இருக்கும்? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முன்னாடியே சொல்லிட்டா நைட்டே போய் பெட்ரோல் பங்க்ல போய் எல்லாம் மக்கள்லாம் குஞ்சிருவாங்க, ஷார்ட்டேஜ் ஆகிடும், இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலயா இல்லை? அதுதான் ஆமா. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் முன்னாடியே பெரிய பிரச்சனை வந்துச்சு. எல்லா இடத்துலயும் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய எல்லா இடத்துலயும் ரொம்ப கும்பலா இருக்கிறாங்க, தட்டுப்பாடு ஏற்படுது, கேன்ல வாங்கிட்டு போறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்க எலெக்ஷனுக்காக தான் தேர் வெயிட்டிங். இல்லைன்னா அப்பயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்கப்பா, கண்டிப்பா அப்பயே வந்திருக்கும். எங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு ஏற்றதான் போறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே பேரல் 100க்கு போச்சுமா, பேரல் 100க்கு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 80க்கு போச்சு. திருப்பி இவங்க பிரச்சனை கொஞ்சம் சால்வ் பண்ணாங்க, நாங்கள் போர் ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது திருப்பி ரிவர்ஸில் வந்து 80க்கு வந்தாங்க. அப்போல்லாம் அவங்க அமைதியாக தானே இருந்தாங்க. 100க்கு போகும்போது ஏன் ஏற்றலை? அவங்களால சமாளிக்க முடிஞ்சிச்சு. இந்த பிரச்சனையை முடிஞ்ச பிறகு எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, கரெக்டாக அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி முன்னறிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாருமே டேங்கை ஃபில் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1000-2000 மிச்சம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, டேங்க் ஃபில் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய உங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் க்ரூட் ஆயில் ஸ்கேர்சிட்டி வந்துருச்சுனாமா, கிடைக்கலங்கிற நிலைமை வந்துச்சுன்னா இன்னும் கஷ்டம் இல்லையா? அது இன்னும் கொஞ்ச நாளில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படியே இந்த போர் வந்து நீடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக க்ரூட் ஆயில் கிடைக்கல, நீங்கள் வந்து ரேஷன் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருத்தருக்கு இவ்வளோ தான், ஒரு 5 லிட்டருக்கு மேலே கொடுக்காத, கார் ஃபில் பண்ணாத, கார் டேங்க் ஃபில் பண்ணாத, இந்த மாதிரி வரத்துக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் போங்க, பப்ளிக்கான ஒரு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கோடிட்டு பார்த்துட்டே இருக்கணும். இது மாதிரி தான் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு க்ரூட் ஆயில் வந்து இவ்வளோ தான், பெட்ரோல் இவ்வளோ தான் கொடுக்கணும், ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் என்ட்ரி போட்டு அந்த மாதிரி வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு க்ரூட் ஆயிலுடைய இறக்குமதி ரஷ்யன்ட்டு வாங்குறதுக்கும் உங்க போக மாட்டேங்கிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட கையிருப்பே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே மேம், எல்லாரோட பொதுமக்கள் எல்லாருக்கும் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானெல்லாம் 200 மேலே கிட்டத்தட்ட லிட்டர் ஏறிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் கேள்விப்பட முடியுது. அந்த ஒரு நிலை வந்து இந்தியாவில் வந்துருமோ அப்படிங்கிற நிறைய பொதுமக்களுக்கு அந்த ஒரு பதற்றம் இருக்குது. 1 லிட்டர் 200 ரூபாய்லாம் போயிருமா மேம்? அது ஏற்கனவே இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரி பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, அவங்க எல்லாருமே. ஸோ அதெல்லாம் இதுக்கு முன்னாடியே அவங்க அந்த மாதிரிலாம் வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிருக்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த அளவுக்கு போகிறதுக்கான சுச்சுவேஷன் வராது, நம்பலாம். ஸோ நம்ம அந்தளவு பேத்தட்டிக்கான ஒரு சுச்சுவேஷனுக்கெலாம் வரும்னு பயப்படாதீங்க. பெரும்பாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு அந்த ஆயில் கன்சர்வேட்டிவ் எப்படி பண்ண முடியும்னு கொஞ்சம் யோசிங்க. ஒரே ஒரு ஆளுக்கு ஒரு காரை எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவு எனர்ஜி கன்சர்வேட்டிவ் பண்ணிங்க அப்படின்னா இந்தளவு பெட்ரோல் விலை ஏறுவதையும் தவிர்க்கலாம். இப்போயே பார்த்தீங்கன்னா 20 ரூபா வரைக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்தோம், ஆனால் 3 ரூபா தான் ஏற்றிருக்காங்க, இனி அடுத்து ஏற்றுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த லெவலுக்கு ஒரு லிட்டர் 200 ரூபா போகிற அளவுக்குலாம் போச்சுன்னா நம்ம இந்தியன் எக்கானமி தாங்காது. நம்மளுடைய கண்ட்ரி பாப்புலேஷனுக்கு நம்மளுடைய அந்த இன்ஃப்ளேஷனை பயங்கரமாக ஏற்றி விட்டுரும். ஸ்ரீலங்காவில் வந்த மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தான் எல்பிஜி கேஸும் உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். அது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காம இருக்காங்கம்மா, அடுத்து அது வரும். ஏன்னா கேஸ் உங்களுக்கு விலை ஏற்றுற மாதிரி இன்னும் சொல்லலை. கேஸ் ஏற்றும் போதெல்லாம் 100 ரூபா அந்த மாதிரி ஏற்றுவாங்க, இந்த மாதிரி 5 ரூபா 10 ரூபாலாம் ஏற்ற மாட்டாங்க. அதை இன்னும் அதிகமான விலைக்கு தான் அவங்க, அது வந்து அங்கேருந்து தான் வர்றது தான், அது வந்து இப்போ ஸ்ட்ராங்காக நின்று தானே இருக்குது. ஸோ அதனால் எல்பிஜி கேஸும் உங்களுக்கு ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த வாரம் மேபி வந்தாலும் வரலாம். அப்போ கோல்டு, பெட்ரோல், அடுத்து இப்போ எல்பிஜி தான். எல்பிஜி அடுத்து எல்பிஜிக்கு வருவாங்க பாருங்கள். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா சுகருடைய இறக்குமதியெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. செப்டம்பர் 2020 வரைக்கும் சுகர் கூட உங்களுக்கு தட்டுப்பாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சுகருடைய இறக்குமதி வெளிநாட்டிலேருந்து வருது இல்லையா, அதை வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொரு பொருளாக நமக்கு அங்கேருந்து வருது இல்லையா, இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்கள். நம்ம இறக்குமதியை நம்பி சில விஷயங்கள் நம்ம இன்னுமே இருக்கிறோம். கோல்டு, பெட்ரோலு, ஃபெர்டிலைசரு, சுகரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டாலருடைய ஏற்றத்தின் காரணமாக அவங்க என்ன பண்ணி வைக்கிறாங்க, அங்கேருந்து வரலைன்னா உள்நாட்டில் எங்கே இருக்குது நம்மகிட்ட உற்பத்தி? உள்நாட்டில் உற்பத்தி இருந்தால் தான் நம்ம ஏன் இறக்குமதி நம்பி இருக்க போகிறோம்? ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே என்ன ஆகும், சர்க்கரைக்கு கூட உங்களுக்கு தட்டுப்பாடு வரலாமா? ஏன்னா அவங்க பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி எடிபிள் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே, சன்ஃப்ளவர் ஆயில், அதே மாதிரி இந்த சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் சன்ஃப்ளவர்லேருந்து வருதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் க்ரூட் ஆயிலுடைய பை ப்ராடக்ட்ஸு, சரிங்களா? ஸோ இதில் எள்ளுலேருந்து நல்லெண்ணெய் வர மாதிரிலாம் அது கிடையாது. அதனால தான் உங்களுக்கு எடிபிள் ஆயிலை வந்து குறைச்சிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஏன் எடிபிள் ஆயிலை குறைக்கணும்?
அங்கேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ். அதனால தான் உங்களுக்கு எடிபிள் ஆயில் விலை, சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் எங்கேயோ போயிடும், வேணா பாருங்கள், ரேட் எங்கேயோ போயிடும் இந்த பிரச்சனை காரணமாக. ஸோ அதனால் இந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது நிறைய செக்டர், முக்கியமாக லாஜிஸ்டிக், ஏற்றுமதி இறக்குமதி பயங்கரமாக பாதிக்கப்படும். ஏவியேஷன், ஃப்ளைட் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரிபிள் சார்ஜ் ஆகும். ஏன்னா அங்கே அதிகமான அளவுக்கு பெட்ரோல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் என்ன ஆகும், எக்கச்சக்கமாக போயிடும். அதே மாதிரி ஃபெர்டிலைசர் செக்டர், ஃபெர்டிலைசர் கிடைக்காது. அங்கே நீங்கள் தாவரங்களுக்கு போடலாம், ஃபெர்டிலைசர் கிடைக்காது. அப்போ அங்கே ஃபெர்டிலைசர் கிடைக்காம நிறைய பூச்சியெல்லாம் அரித்து அங்கே பிரச்சனை வரும். அதே மாதிரி அடுத்தது நம்மக்கிட்ட வந்துடுவாங்க எஃப்எம்சிஜி, கன்சியூமர் செக்டர். ஸோ எஃப்எம்சிஜி வந்து அது பாதிக்கப்படும். ஸோ ஒரு சின்ன ஒரு ஆயில் நினைக்கிறீங்க, அது வந்து இத்தனை செக்டரை பெரிய லெவலில் வந்து பாதிப்பு உண்டாக்கும். அப்போது இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா இந்தியா வந்து அடுத்து இன்னொரு லாக்டவுனை வந்து எதிர்நோக்கி காத்துட்டு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படின்னு தோணுது. பெரும்பாலும் லாக்டவுன்னா போன தடவை நம்ம வந்து கொரோனா உயிருக்கு பயந்து நம்ம எல்லாரும் வந்து பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தோம். இது அந்த மாதிரி லாக்டவுன் மாதிரி இல்லாமல் நம்மளுடைய மொபிலிட்டியை குறைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து வர முடியாது, இப்போ வண்டி இருக்கிறதால தான் நீ வந்த, உனக்கு வண்டி சர்வீஸ் ஓலா ஒன்றுமே கிடைக்கல, எப்படி நீ என்னை வந்து மீட் பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த இதில் இ-காமர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்விக்கி, ஆன்லைன் சர்வீஸ் கண்டிப்பாக பாதிக்கப்படும்ப்பா. ஏன்னா இவங்க அந்த பொருள் அந்த விலையை எங்கே கொண்டு ஏற்றி வைப்பாங்க, நம்மக்கிட்ட தானே ஏற்றுவாங்க. உணவுப் பொருளாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் பிளிங்கிட் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் சர்வீசஸ் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்படும். ஏன்னா அதை குறைச்சிருவாங்கல்ல. ஏன்னா அந்த சர்வீஸ் சார்ஜ் அங்கே தானே ஏற்றுவாங்க, பெட்ரோல் விலை எங்கே கொண்டு போய் ஏற்றுவாங்க, அங்கே தானே ஏற்றுவாங்க. அதே மாதிரி நான் இ-காமர்ஸ் சொன்ன மாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரிமா பயங்கரமாக அடி வாங்கிடும். ஏன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் என்ன தேவை, கேஸ் தேவை. அங்கே வந்து உட்காந்து சாப்பிட வர்றதுக்கு பெட்ரோல் போட்டு வண்டியில் வரணும், வரமாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மறுபடியும் கொரோனா காலத்தில் எப்படி நசிந்ததோ அதே மாதிரி மறுபடியும் நசிந்துடும். இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, எல்பிஜி கேஸுடைய விலை உயர்வு, தட்டுப்பாடு, இது எல்லாமே. அது மட்டும் கிடையாது, ஒரு இட்லியோட விலையை 50 ரூபா கூட போயிடலாம். இப்போயே 20 ரூபா விற்கிறாங்க இல்லையா, இப்படி போனால் என்ன ஆகும், 50 ரூபா. ஒரு டீ வந்து 50 ரூபா. ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷனுங்கிறது. ஸோ இவங்க எல்லாம் இந்த விலையை எங்கே கொண்டு போய் வைப்பாங்க, அங்கே தான் வைப்பாங்க. ஸ்கார்சிட்டி, இன்னும் பத்தாவதுக்கு கிடைக்கலன்னு என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ விலை கொடுத்தாலும் கிடைக்கல, அப்போ என்ன பண்ணுவாங்க, மூடிடலாம் அப்படின்னு நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இந்த பிரச்சனையின் காரணமாக மறுபடியும் ஒரு பேத்தட்டிக்கான ஒரு கண்டிஷனுக்கு தள்ளப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் வந்து நம்ம எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்த 2026 எலெக்ஷனில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சிஎம் விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து இப்போ எப்படி மேம் இருக்குது, நிறைய விஷயங்கள் டாஸ்மாக மூடுறதா இருக்கட்டும், இன்னும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வச்சுருந்துருக்காரு. உங்களுக்கு பீங் அன் எக்கனாமிஸ்ட், ஐ திங்க் அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அவர் பதவி ஏற்கும்போது சொல்லியிருந்தாரு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க படிக்கணும், அவங்க இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கணும். ஏன்னா ஒரு புது இண்டஸ்ட்ரியிலேருந்து வேறு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ முக்கியமாக அவங்களுக்கு அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். எவ்வளவு ரிசர்வ் இருக்குது, எவ்வளவு செலவுகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் முதல்ல அவங்க உட்காந்து அவங்க நிறைய குழு போட்டு பேச ஆரம்பிக்கணும். இந்த சமயத்தில் வந்து அவர் ஏற்கனவே கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வேறு அவரை போட்டு நெருக்கடி கொடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணலையா வைக்கலையான்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகி ஒரு பெரிய பிரச்சனைக்கு வந்து நின்றுட்டுருக்குறோம். இந்த சமயத்தில் பாவம் புதுசாக வந்து வேறு பொறுப்பேற்றிருக்காரு. அது கண்டிப்பாக அவருக்கு ஒரு கழுத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனை அது உருவாக்கும். ஏன்னா இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதுன்னு நான் சொன்னல, எல்லா இடத்துலையும் பாதிப்பை உண்டு பண்ணும். ஸோ அதனால் அது வந்து அவருக்கு வந்து அவர் சொன்ன வாக்குறுதிகளை அதுவும் முக்கியமாக அவர் வந்து இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லும்போது, இங்கே பெட்ரோலே வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும்போது அதில் வருமானமும் இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், எப்படி அங்கே பெட்ரோல் போடுவாங்க, எங்கேருந்து அங்கே வருமானம் கிடைக்கும். ஸோ அதனால் வருமானம் வரக்கூடிய வழிகள் என்னென்ன அப்படிங்கிறதும், செலவுகள் எங்கெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறதையும் முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறமாக அவங்க திட்டங்களை என்ன பண்ண முடியும், செயல்படுத்தவே முடியும். ஸோ இவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த காலம் எப்படி அவங்க வந்து முந்தைய ஆட்சியில் கொரோனா காலத்தில் பொறுப்பேற்று அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ, அதே மாதிரி இப்போ இந்த எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனில் தான் அவங்க பொறுப்பெடுத்திருக்காங்க. அதனால் இந்த இலவசங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் மேபி அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இன்கேஸ் அதை கொடுத்தாங்க அப்படின்னா இந்த சைடு அவருக்கு அந்த அரசாங்கத்தை ரன் பண்ணுறதுக்கு தேவையான பணமே இல்லாமல் போயிடும். ரிசர்வே ஏற்கனவே இல்லை, இங்கே ரிசர்வேஷன் இல்லை, அந்த ஃபினான்ஷியலில் கரன்சி ரிசர்வ் இல்லைங்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே. நம்மகிட்ட மட்டும் நிறைய கரன்சி இருந்துச்சு, எவ்வளோ ரூபா டாலர் ஏறினாலும் கொடுத்து வாங்கிறதுக்கு பணம் இருந்துச்சுன்னா நம்ம ஏன் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறதை பற்றி கவலைப்பட போகிறோம். இங்கே நம்மகிட்ட கரன்சி ரிசர்வ் ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குங்கிறாங்க. ஸோ அது மாதிரி கையிருப்பு இருந்தால் தானே இப்போ நம்ம வெளில எடுத்து வேலை செய்யவே முடியும். ஸோ அதனால் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு
அவருக்கு என்ன வேணும், கையிருப்பு வேணும். அங்கே ஏற்கனவே சொல்லிட்டாரு நிறைய கடன் இருக்குது, பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் ஸ்மூத்தாக அவங்க இந்த இதை நம்ம கொண்டு போனாலே பெரிய விஷயம். இந்த சுச்சுவேஷனை கடந்து வந்த பிறகு தான் பழைய நலத்திட்டங்கள், அவர் கொடுத்த வாக்குறுதிகள் பற்றிலாம் அவர் யோசிக்கவே டைம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.